பல ஆண்டுகளுக்கு பின்பு குத்துச்சண்டையில் பங்கேற்ற அனைவருக்கும் பிடித்தமான மைக் டைசன் தோல்வியடைந்திருக்கிறார். அதிர்ச்சி செய்தியாக வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, வணக்கம். மிகவும் பரிச்சயமான மைக் டைசனுடைய இந்த தோல்வி எவ்வாறாக பார்க்கப்படுகிறது? மொத்தம் எத்தனை சுற்றுகள் நடைபெற்றன? இந்த தோல்வி பற்றிய தகவல்கள். வணக்கம். உலக அளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்த்து இருந்த குத்துச்சண்டை போட்டியில் குத்துச்சண்டை ஜாம்பவான் மைக் டைசன் தோல்வி அடைந்திருக்கிறார். இது ஒட்டுமொத்த குத்துச்சண்டை ரசிகர்களும் ஒரு வருத்தமான செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. குத்துச்சண்டை ஜாம்பவான் மைக் டைசனும் யூடியூபரும் குத்துச்சண்டை வீரருமாக வளர்ந்துள்ள ஜேக் பாலும் ஒரு போட்டியில் மோதுவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தனர். இந்த போட்டி கடந்த ஜூலை மாதம் நடைபெறுவதாக முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது பிறகு தள்ளி வைக்கப்பட்டு அமெரிக்காவில் இன்று நடைபெற்றது. டெக்சாஸ் மாகாணத்தில் தான் இந்த போட்டி நடைபெற்றது. இந்த போட்டிக்காக ரசிகர்கள் மிகவும் ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தார். ஏனென்றால் சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குத்துச்சண்டை போட்டியில், சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் மைக் டைசன் களமிறங்கியிருக்கிறார். அவருக்கு தற்போது 58 வயதாகிறது. 58 வயதானாலும் மிகவும் ஒரு தைரியத்துடன் இந்த போட்டியில் மைக் டைசன் பங்கேற்றார். முன்னதாக போட்டிக்கு முன்பு வெயிங் செக் எடுத்த போது நேற்று மைக் டைசன் மற்ற அந்த எதிர் குத்துச்சண்டை வீரரான ஜேக் பாலை திடீரென கன்னத்தில் அறைந்தார். இந்த விவாதம் கூட மிகவும் ஒரு சர்ச்சையாகி பேசு பொருளுமானது. இத்தகைய சூழலில் 8 சுற்றுகளாக மைக் டைசனும் ஜேக் பாலும் மோதிய போட்டி நடைபெற்றது. மைக் டைசனுக்கு 58 வயதாகிறது, ஜேக் பாலுக்கு 27 வயதான் ஆகிறது. இதனால் ஆரம்பம் முதலே ஜேக் பால் தான் முன்னிலையில் இருந்தார். 8 சுற்றுகளிலும் எதிரணி வீரரான மைக் டைசனை ஜேக் பால் மிகவும் நேர்த்தியாக விளையாடி புள்ளிகளை குவித்து வந்தார். இத்தகைய சூழலில் 8 சுற்றுகளின் முடிவில் 3 நடுவர்களும் 79க்கு 73 என்ற புள்ளிகள் கணக்கில் ஜேக் பால் வெற்றி பெற்றதாக அறிவித்திருக்கின்றனர். இதன் மூலம் 58 வயதான மைக் டைசனை 27 வயதான வீரரான ஜேக் பால் வீழ்த்தி இருக்கிறார். மைக் டைசன் இந்த தோல்விக்கு அவரது வயது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. என்னதான் குத்துச்சண்டை ஜாம்பவானாக இருந்தாலும் வயது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணி. அதுவும் அவரது தோல்விக்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. என்றாலும் போட்டி முடிந்த பிறகு ஜேக் பால் மைக் டைசனுக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் தலை வணங்கி மைக் டைசனுக்கு மரியாதையும் செய்தார். இது அவரது ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவமாகவே பார்க்கப்படுகிறது. அஞ்சலி, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.